இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் திரைப்படங்கள்ல முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சு ரசிகர்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் நடிகை சங்கீதா. 1997ஆம் ஆண்டு வெளியான கங்கோதரி அப்படின்ற மலையாள திரைப்படம் மூலமா நடிகையா அறிமுகமானாங்க. இதை தொடர்ந்து 1998ஆம் ஆண்டு வெளியான காதலி நிம்மதி படம் மூலமா கோலிவுட்ல என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாளம்னு பல்வேறு மொழிகள்ல இவங்க பிஸியா நடிச்சிட்டு வந்தாங்க. குறிப்பா உயிர், தனம் மற்றும் நேபாளின்னு வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்கள்ல இவங்களுடைய நடிப்பு ரசிகர்கள் மத்தியில பாராட்டப்பட்டிருந்தது. நடிகை சங்கீதாவுக்கு கோலிவுட்ல மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்த படம் தான் பிதாமகன். பாலா இயக்கத்துல வெளியான இந்த படத்துல அவங்களுடைய நடிப்புக்கு பாராட்டுக்கள் கிடைச்சிருந்தது மட்டும் இல்லாம சிறந்த துணை நடிகைக்கான தமிழக அரசோட மாநில விருதும் கிடைச்சிருந்தது. சினிமாவில் பிஸியா இருந்த இவங்க கடந்த 2009ஆம் ஆண்டு பாடகர் கிறிஷை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த தம்பதிகளுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. திருமணத்துக்கு அப்புறம் தொடர்ந்து குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிட்டு வர சங்கீதா சின்னத்திரை நடன நிகழ்ச்சிகள்லயும் நடுவரா செயல்பட்டுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம எங்க வீட்டு மாப்பிள்ளை அப்படின்ற நிகழ்ச்சியை கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சிக்காக இவங்க தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க. தற்பொழுதும் சங்கீதா ஒரு சில நிகழ்ச்சிகள்ல சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்டு வராங்க. இப்படியான நிலையில சங்கீதா தன்னோட மகள் கூட சேர்ந்து நடனம் ஆடின ஒரு வீடியோவை பகிர்ந்திருக்கிற நிலையில அந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் சங்கீதாவுக்கு இவ்வளவு பெரிய மகளா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டுட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.